பிள்ளைகளுக்கு திருமணம், காதல் திருமணத்தை செய்யறதுக்கான பாக்கியம் துளாராசிக்காரங்களுக்கு, அவங்க குழந்தைகளுக்கு திருமணம் செய்கின்ற பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. நம்ம குழந்தையோட குழந்தைக்கு குழந்தை பிறக்கின்ற பாக்கியம், அதாவது நம் மகள் நம் பாட்டியாக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ஆவணி மாதம் சிறப்பினை தருகின்ற மாதமாக, அதாவது பெற்றவர்களுக்கு அவங்க குழந்தையை பெற்றுக்கின்ற பாக்கியம். அப்போ தான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுமா. அந்த குழந்தை தன் மார் மீது உதைக்கும் போது, பாட்டியோ தாத்தாவோலே அந்த குழந்தை உதைச்சாதான் அவங்களுக்கு ஆத்ம சக்தி கிடைக்கும். அது வரைக்கும் இந்த மனித பிறவியில் கிடைக்கக்கூடியாத பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்ருக்கும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கிடைக்குமா? குழந்தையுடைய மழலை செல்லும். இதே மாதிரி விடயங்களில் நம்மளுக்கு நல்லது கொடுக்க போதையா. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இழந்திருந்த பிரச்சனை, காதல் திருமணத்துக்காக காத்திருந்தா இந்த மாதம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, துளாராசிக்கு இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? இந்த ஆடி சென்றவுடன் நம் வாழ்க்கையில் ஆடி போயிருப்போம். ஆடியில் வந்த பிறகு நம்மளுக்கு ஆட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதனால தான் அந்த நேம் கூட நம்மளுக்கு ஆடி என்றே வந்துச்சு. ஆவணி என்று சொல்லக்கூடிய 3 எழுத்தாக மாறுது. நம்மளுக்கு முப்பெரும் தேவர்கள் காட்சி கொடுக்கக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை, ஆவணி திருநாள் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த நேரத்தில் பெறப்போகுது. நம்ம வாழ்க்கையில் எவ்வாறு நாம் பின்தங்கி போயிருந்தோமோ அதெல்லாம் இனிமேல் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய காலமாக ஒரு மனிதன், எங்கள் குருநாதர் சொல்லி, நல்லதை சொல்லி முதல்ல ஆரம்பிங்க. பிற்பாகத்தில் வருகின்ற பிரச்சனைகளை அனைத்தையும் தடுத்து நிற்கக்கூடிய அமைப்பையும் இறைவன் நம்மளுக்கு தானாக கொடுப்பான். நாம் சொல்லும் பொழுதே நல்லதை சொல்லும். அதுக்கப்புறம் சங்கடங்கள் வரும். அதையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியத்தையும் மனிதனுக்கு கிடைச்சிட்டாவே போதும், எல்லாத்தையும் சமாளித்து வெளிவரலாம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்ற காலம். அவர் சிம்மத்தில் ஆட்சி பெறப்போகிறார். வாழ்க்கை தன்மையில் இழந்து வந்த லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பே இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கனா, அந்த லாபம் சார்ந்த விஷயங்கள் கைகூடக்கூடிய காலம். காதல் அமைப்புகள் திருப்பி சேரப்போகுது. நம்ம வாழ்க்கையில் காதல் சார்ந்த விஷயங்களும் கைகூடக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம். 11ல் காதல் மட்டுமல்ல, பூர்வ புண்ணியம் எல்லாம் லாபம் என்று சொல்லக்கூடிய பெரிய மகத்தான பதவியும் 11 தான் கொடுத்துருக்கான். அந்த பதவி சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் ப்ரொமோஷன் இல்லை, எனக்கு வேலை வாய்ப்பில் சரியான முயற்சி இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள், வெற்றி என்பதே என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லிட்டு நாம் அலைஞ்சிட்டு இருக்கோம். இல்லை, அனைத்து துளாராசிக்காரங்களுக்கும் இது முன் ஏற்பாடு என்று சொல்கிற மாதிரி இந்த ஆவணி மாதம் முன் ஏற்பாடோடு உங்கள் வாழ்க்கை தரம் மாறுகின்ற காலமாக. ஒரு 31 தேதி சூரியனுடைய நிலைப்பாடே நன்றாக இருக்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான் பெறப்படும். செவ்வாய், நம்ம ராசிநாதன் சுக்கிர பகவான் இது வரைக்கும் இல்லை, 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அமரப்போகிறார் சந்திரனோட வீட்டில். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த வேலைகளை மும்முரமாக எடுத்து செய்ய போகிறீங்க. நீர் அமைப்பு, நீர் சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், உணவு சார்ந்த விஷயங்கள், கடை திறக்காமல் இருந்தால் கடை திறக்க போகிறீங்க. ஃபுட்டு சார்ந்த விஷயங்கள், வேலையில் புதிய மாற்றத்தை கொடுக்க போகிறீங்க. புதிய ஆராய்ச்சிகள்லாம் எடுக்க போகிறீங்க. லெசன் கொடுக்க போகிறீங்க. மருந்து விற்பனை செய்ய போகிறீங்க. மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தோன்னா ஹையஸ்ட்டாக இருப்பீங்க. சமையல் கூடம், சமையல் வேலை, என்னென்னோ தெரியலைங்க. இப்போ எல்லாத்தையுமே நானே எடுத்து செஞ்சிட்ருக்குன்ற மாதிரி இந்த ஆவணி மாதமே உங்களுடைய பொறுப்பாளராக நீங்கள் மாறிடுவீங்க. கிரகம் எங்கே அமர்ந்திருக்குது? நம்ம ராசிநாதன் எங்கே அமர்ந்திருக்கார்? 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அவருடைய வீடு சந்திரனுடைய வீடு. சந்திரன் என்று சொன்னாலே நீர், சந்திரம், உணவு எல்லாமே, மருந்து மாத்திரை எல்லாமே மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் சரி, உணவு அமைப்புகளாகட்டும், அதில் சேல்ஸ் பண்ணலாமா அப்படின்ற மார்க்கெட்டிங் எல்லா தன்மையும் கொடுக்க போகுது. அதிகப்படியான உணவை சாப்பிட்டுட்டா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு உணவை அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சல்லவா. நம் வாழ்க்கையிலும் அதே போல் அளவுக்கு மீறக்கூடாது. அளவாக இருந்து கொண்டாலே நம் வாழ்வாதாரம் மேலோங்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலே நல்லது நடக்க போகுது. கஷ்டங்கள் மட்டுமே அதிகம் இல்லாமல் வந்ததில்லை, அந்த கஷ்டத்தை தாண்டி இனிமேல் இன்பத்தையும் தருகிறார். 11ல் ஆட்சி பெறுகின்ற சூரியனால் உங்களுக்கு மேன்மை, 10ஆம் இடத்தில் அமருகின்ற சுக்கிரனாலும் மேன்மை, ராசிநாதன் அங்கே ஈடுபடக்கூடிய தன்மை, இனிமேல் வாழ்க்கையில் நீங்கள் சுழன்று செல்லக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும். சந்திரனைப் போல வேகமாக செயல்பட்டு எல்லா விதமான பிரச்சனையும் தீர்த்து கொண்டு வர்றதுக்கு என்னென்ன வாழ்ப்பாடு, அதுக்கு என்னென்ன வேலை செய்யுது, புதிய முயற்சி, புதிய வேலை வாய்ப்புன்ற மாதிரி கல்வியில் பெரிய முன்னேற்றம். 6ஆம் இடத்தில் அமர்கின்ற சனி பகவான், 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த ராகு பகவான், இந்த காதல் பிள்ளைகள் வழியில் மட்டும் கொஞ்சம் காதல் சார்ந்த விஷயங்களும் கைகூடும். இந்த நேரத்தில் அதன் மூலியமாக ஒளி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், பிள்ளைகளுக்கு திருமணம், காதல் திருமணத்தை செய்யறதுக்கான பாக்கியம் துளாராசிக்காரங்களுக்கு, அவங்க குழந்தைகளுக்கு திருமணம் செய்கின்ற பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. நம்ம குழந்தையோட குழந்தைக்கு குழந்தை பிறக்கின்ற பாக்கியம், அதாவது நம் மகள் நம் பாட்டியாக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்த ஆவணி மாதம் சிறப்பினை தருகின்ற மாதமாக, அதாவது பெற்றவர்களுக்கு அவங்க குழந்தையை பெற்றுக்கின்ற பாக்கியம்,
அப்போ தான் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுமா. அந்த குழந்தை தன் மார் மீது உதைக்கும் போது பாட்டியோ தாத்தாவோலே அந்த குழந்தை உதைச்சாதான் அவங்களுக்கு ஆத்ம சக்தி கிடைக்கும். அது வரைக்கும் இந்த மனித பிறவியில் கிடைக்கக்கூடியாத பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்ருக்கும். எல்லாருக்கும் எல்லாத்தையும் கிடைக்குமா? குழந்தையுடைய மழலை செல்லும் இதே மாதிரி விடயங்களில் நம்மளுக்கு நல்லது கொடுக்க போதையா. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இழந்திருந்த பிரச்சனை, காதல் திருமணத்துக்காக காத்திருந்தால் இந்த மாதம் எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். காதல் திருமணத்துக்காக காத்திருந்தால் எல்லாமே சக்ஸஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த துளாராசிக்கு இந்த மாதம் முழுவதும் சக்ஸஸ் தருகின்ற மாதம். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அவரே தான் 2ஆம் அதிபதி. அவர் 12இல் சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கை துணை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை பெறும். இதுவரைக்கும் சண்டை போடுறவர் கூட இப்போ சண்டை போடாமல் இருப்பார். ரொம்ப நாளாக சண்டை போட்டுட்ருக்காருங்க, எனக்கு அவருக்கும் தொந்தரவு அதிகமாகுதுன்னா அவர் 12ஆம் இடத்துல இருக்கும்பொழுது அவருடைய தன்மையும் மாறும். அவர் உடல் சார்ந்த விஷயத்தில் எதனா தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் இப்போ சரி செய்யறதுக்கான அமைப்பாக மாறும். அவருக்கும் உடல்நிலை சரியில்லைங்க, தொந்தரவான விஷயத்தை அனுபவிச்சுட்ருக்காருன்னா அதெல்லாம் சரி செய்யறதுக்கான அமைப்பும் அவரே தான் 7ஆம் அதிபதியும் வரார். செவ்வாய் பகவான் நம்மளுக்கு அவரே தான் 7ஆம் அதிபதி, அவரே தான் 2ஆம் அதிபதி. தொழில் காரகனும் அவரே வேலை வாய்ப்பு, வெளியூர் பயணங்கள் எல்லாமே துளாராசியை பொறுத்த வரைக்கும் அலைந்து திரிந்து வாழக்கூடிய தன்மையாக இருந்தாலும் நல்ல மேன்மையும் தரும். கணவன் போல் மனைவி, மனைவி போல கணவன் என்று சொல்லுவாங்கள்ல, அவங்க துளாராசிக்காரை போய் கேட்டுப்பாரு. அவங்க ஒருவர் இருந்தால் போதும், வாழ்க்கையில் எல்லாத்தையும் சமாளித்து வந்துடலாம். ஒரு குடும்பத்தின் தலைமை பொறுப்பாளர் பதவி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமை பொறுப்பு மற்றும் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தலைமை பொறுப்பே கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி தலைமை பொறுப்பாளர் பதவி கொடுத்தா அவங்க வாழ்க்கையும் சரி பிஸ்னஸ் சரியாக நினைக்கும். அவங்க வேலையும் கரெக்டாக இருக்கும். வேலை அமைப்புகளும் நன்னடத்தையோடு செயல்படும். வேலை வாய்ப்புகளும் தேடி வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றம் தரும். அரசாங்க பதவிக்காக நான் காத்துட்ருக்கையா, அரசியல் வேலைக்காகவும் காத்துட்ருக்கேன், அரசியலுக்காக நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதமே புத்துணர்ச்சி பெறுவாங்க. அவங்களுக்கு ஏதோ நம்மக்கிட்ட வந்தா மாதிரியே ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். அரசியல் தலைவர்கள் இவங்க கூட பேசுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். துளாராசிகாரங்களை இந்த பிம்பம் ஒரு உருவாக்கத்தை கொடுக்க போது இந்த ஆவணி மாதம் நிறைய அரசியல் தலைவர்கள் இவர்கிட்ட ஈடுபடுறதுக்கான அமைப்புகள், அரசியல்கிட்ட போகிறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் தேவைப்படும். ஏன்னா இவங்களுடைய தன்மை, இவங்களுடைய தைரியம், வீரியம் எல்லாம் அவங்களோட சக்ஸஸ். இவங்களை கூட வச்சிங்கனாவே போதுமானது. 80% ஓரளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கான பாக்கியம் பெறுகின்றது. ஆவணி மாதம் திருப்பங்களை தருகின்ற மாதமாகும், திருமண வாய்ப்புகளை தேடி தருகின்ற மாதமாகும், குழந்தை பேறு சித்திக்கின்ற மாதமாகும், புதிய முயற்சிகளில் ஈடுபடுகின்ற மாதமாகும். முக்கியமாக கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை நீக்கக்கூடிய மாதமாகும். மெயினான விஷயமே அங்கே தான் பிரச்சனை. இது வரைக்கும் இல்லைங்க, எதுவுமே நடக்கலைங்க, நாங்கள் வாழ்க்கையில் எனக்கு திருமணமே ஆகலை, இந்த மாதம் அதுக்கான முன்னேற்பாடுகள் நடைபெறும். ஓரளவுக்கு வேலைத்தன்மையில் இருந்து வந்த பிரச்சனை, ஓரளவுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இப்பொழுது விடுபடும். வேலைக்காக நாம் வெளியூரில் ஜாப்புக்கு தேர்றதுக்கான அமைப்புகளும் தேடி வரும். வெளியூரில் போய் வேலைக்காக போகணும் சாமி அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஆதிமமும் இருக்கும். அறம் சார்ந்த விஷயத்தில் நாம் செலவினத்தை எடுத்து இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கின்ற நேரமாகவும் இருக்கும். நம்மளுடைய தொழிலில் ஏற்பட்ட வந்த லாபத்தையோ எடுத்தோ இல்லோ கடனோ ஏதோடு வாங்கி நாம் தெய்வங்களுக்கு நாம் வழிபட்டிருந்தோம், இதை நான் நிறைவேற்றலான்னு சொல்லியிருந்தேன்னா அந்த விஷயத்தை இப்பொழுது இந்த மாதம் நிறைவேற்றி விட்டுடுவோம். அதன் மூலியமாகவும் ஆதாயத்தை பெறப்போறீங்க. இப்போ செய்கின்ற புண்ணியத்திலையும் சேர்ந்து தெய்வங்கள் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆவணி திருநாள் உங்களுக்கு நன்மை தருகின்ற நாட்களாக, துளாராசிக்கு மேன்மை தருகின்ற நாட்களாக, வெற்றியை வாய்ப்பினை தருகின்ற நாட்களாக. மெயினான விஷயமே வெற்றி என்பது இனி உங்கள் வாழ்வில் தொடர்ந்து வரும்போது இந்த 11ல் ஆட்சி பெறுகின்ற சூரியன் மட்டுமல்ல, 10ஆம் இடத்தில் உட்காரக்கூடிய சுக்கிரன் மட்டுமல்ல, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மட்டுமல்ல, விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரே மேன்மையை தருவார். முதல்ல தெரிஞ்சுங்க. தயவு செய்து கணவன் மனைவி உறவில் மட்டும் சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்க. ஒரே ஒரு சின்ன எலிஜிபிள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம் கடன்களை இந்த நேரத்தில் தீர்க்கக்கூடியதுக்கு யாருன்னா ஒருவர் சப்போர்ட் பண்ணுவார். கடன்களை தீர்க்கிறதுக்கு இந்த நேரத்தில் யாராவது அந்த முருகப்பெருமான் துணை கொண்டு நம் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். இறைவனுடைய ஆலயம் என்று சொல்லக்கூடிய மலை சார்ந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய திருத்தணிகை அல்லது திருச்செந்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயம், மலை மீது இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயம் நீங்கள் சென்று வழிபடுங்க. உங்கள் பிரச்சனை எல்லாம் 80% தெரியும். 80% அந்த மலை சார்ந்த இடத்துக்கு நாம் சென்று முருகனை வழிபடுகின்ற காலங்கள் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரவல்லதாக இருக்கும். சூரியன் 11ல் இருக்கிறது, சுக்கிரன்
10ஆம் இடத்துல இருக்கிறது, 9ஆம் இடத்துல அமரக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கார். நம்மளுக்கு ஏதோ ஒரு நன்மை கொடுத்துட்ருக்கார். அதுவும் இல்லாமல் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் உங்களுக்கு ஃபேவராக இருக்கார். இந்த நேரத்தில் நிறைய விடுபட்டவை எல்லாம் திரும்ப வர்றதுக்கான காலமாகவும் இருக்குது. இந்த வக்கரகதி காலத்தில் எது விட்டுட்டோமோ அதெல்லாம் நம்ம தேடப்போம். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத குழப்பங்களை மனதில் கொடுத்துக்கினே இருக்கும். ஏதோ ஒரு குழப்பம் நம்மளை ஆட்கொள்ளுது சுவாமி, ஏதோ ஒரு மாயை நம்மளை ஆட்கொள்ளுதுன்ற மாதிரி அந்த குழப்பத்தை இந்த ஷேர் சார்ந்த விஷயங்கள்லாம் தயவு செய்து விட்டுடுங்க. இந்த ஷேரில் போடுறேன், அதில் போடுறேன் பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மக்கிட்ட ரூபாய் அதிகமாக வந்துட்டால் சும்மா இருக்காது, நம்ம கையும் சும்மா இருக்காது. காற்று ராசி அல்லவா, உடனுக்குடன் அதை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவீங்க. காற்றை போல நாம் வேகமாக செயல்படக்கூடிய தன்மை பெற்றவர்கள். நம்ம உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும், உள்ளம் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும். இங்கே தான் பேசிகிட்டு இருப்போம், மைக்கில் பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் பார்த்தா அவர் உள்ளத்தில் இருக்கிற எண்ணம் அமெரிக்கா வரைக்கும் ஜாயின் பண்ணும். அந்த அளவுக்கு வேகத்தை கொடுக்கக்கூடிய எண்ணம் நம்ம வாழ்க்கையில். அந்த உடல் உபாதை என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரி செய்யும். இந்த 12ஆம் இடத்தில் அமரக்கூடிய செவ்வாயால் உடல் சார்ந்த பிரச்சனை, இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்திருந்தால் இந்த முறை நல்லா தூங்குவோம். தொந்தரவான விஷயத்தெல்லாம் இப்போ விட்டுடுவீங்க, தூக்கி போட்டுடுவீங்க. நிறைய விஷயத்தை தூக்கி போட்டு வெளிவரத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். முழுமதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சந்திரன் புரை போல, அதாவது பௌர்ணமி சந்திரன் போல இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய முகமும் சரி, உங்களுடைய எண்ணமும் சரி, உங்களுடைய செயல்களும் சரி, கல்வியாகட்டும், வேலை வாய்ப்புகளாகட்டும், தொழிலாகட்டும், நான் எல்லாத்துலேயும் வின் பண்ணி மேலுக்கு வந்துருவன்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதமாக உங்களுக்கு திகழப்போகுது. இந்த கொடுக்கல் வாங்கலில் எதனா கொடுத்துட்டா அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் தலை தூக்கினாலும் ஓரளவுக்கு சரி செய்கின்ற அமைப்பாக இந்த மாதம் இருக்கும் ஐயா. பிள்ளைகள் வழி சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் ஒளி வீசுகின்ற காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படும், அதுவே நன்மையை பயக்கும். இப்பொழுதில் அதுலேயும் நன்மை செய்கின்ற அமைப்பாக மாறப்போகுது. புதிய பாதை இந்த முறை தொடங்குகின்ற மாதமாக ஆவணி மாதம் துளாராசிக்கு பெரிய மேன்மை. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடுவது, குழந்தை பேறு சித்திக்கின்ற மாதமாகவும் கைகூடப்போகுது. இதெல்லாம் பெரிய ஆஃபரான காலம். தன் மகனுக்கு மகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பேர பிள்ளையை பெறுவதற்கான மாதமாகவும், இல்லை அவங்க உற்பத்தி என்று சொல்லக்கூடிய கரு தரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் சிறப்பினை தருகின்ற மாதம். அதாவது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தெரிஞ்சிச்சோம், இதெல்லாம் விட்டுட்டு விலக போதுங்க, புதிய சந்தோஷம் கிடைக்குதுங்க. இதெல்லாம் சந்தோஷம் எப்படி கிடைக்குன்னா, நாம் குழந்தைக்கு குழந்தை என்று சொல்கிற மாதிரி அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது பெரிய பாக்கியம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். பணத்தை மட்டும் சேர்த்தா மட்டும் போது, நல்ல மக்களையும் பெற வேண்டும் என்று தான் நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காரு. எத்தனை லட்சம் வச்சுக்கிறேன்னு கேட்க மாட்டான். ஐயா எத்தனை குழந்தை உள்ளது உங்ககிட்ட அப்படின்னு தான் கேட்பான். எனக்கு ஒரு குழந்தை இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாவே பெரிய விஷயம். கல்யாணம் ஆயிடுச்சா, முதல்ல எத்தனை குழந்தை பார்க்குது அப்படின்ற கேட்கக்கூடிய வார்த்தையை நாம் அனுபவிக்கிறோம் அல்லவா. இதுதான் உண்மை. எத்தனை லட்சம் வச்சுக்கிறேன்னு கேட்க மாட்டான் யாரும். உங்களை எத்தனை லட்சம் எத்தனை கோடி வச்சுக்கிறேன்னு கேட்க மாட்டான். எத்தனை பிள்ளை பெற்றீர்கள் அதுதான் கேட்பாங்க. அவங்க நல்லபடியாக இருக்காங்களா, இந்த வார்த்தை தான் முக்கியம். அதுக்கான செயல் திட்டங்களை நாம் உருவாக்கி திருப்பியும் ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா அப்போ நாம் வேலை செஞ்சிட்ருக்கோன்னு அர்த்தம். இதிலே தெரிஞ்சு கொள்ளலாம் நம் வாழ்க்கை தரமும் இனி உயரக்கூடிய தன்மை. நம்ம வாழ்க்கையை நம் பிள்ளைகள் போல நம்ம வாழ்க்கை தன்மை உயரக்கூடிய காலமாக இந்த காலம் ஆவணி மாதம் சிறப்பினை தருகின்ற மாதமாக. ஒரு வாழ்க்கையில் நாம் சிறப்பாக வாழ்ந்தோம் அப்படின்னா அது ஆவணி மாதத்தை குறிப்பிடலாம். லாங்கில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. ரொம்ப லாங் ட்ரெம்மாக இருந்த பிரச்சனையெல்லாம் விலகிறதுக்கான காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். உங்கள் தொழில் முதலீட்டு செய்கிறதுக்கோ இல்லை தொழிலை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ பார்ட்னர்ஷிப் காரெலாம் வர்றதுக்கான காலமாக. ஒரு பெரிய வேலையை செய்கிறங்க, அதுக்கு ஜாப்புக்கு ஒரு ஆள் வேணுங்க, அடிஷ்னல் ஒரு ஆள் வேணும்னு சொல்கிறோம் இல்லை, அதை செய்யறதுக்கான அமைப்புகள் இந்த நேரத்தில் தேடி வரும். நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம். நன்மையை தரக்கூடிய விஷயத்திலையும் சரி, இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயத்திலையும் சரி உங்களுக்கு ஏற்புடையதாக அமையப்போது நல்லது நடக்கும். நன்றி வணக்கம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி வணக்கம்.